ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு போக போகிறார். புதிய மாதத்தில் புதிய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பேர் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. பலவிதமான பயங்கள் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கலாம். கர்த்தரை நம்பி செல்லுகிற ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போவதே கிடையாதுங்க. நீங்கள் அவரை நம்பி காலத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. ஐயா அப்படி தான் நான் நிறைய மாதத்தில் நம்பினேன், ஆனால் எல்லாமே ஏதோ பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறாமையே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேள்விகள் நிறைய எழும்புது, ஆனால் கர்த்தரை கேள்வி கேட்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருவேளை என் பிரச்சனைலாம் கர்த்தர் பார்க்குறாரா, ஒருவேளை என்ன மறந்துட்டாரா, அவரை ஃபீல் பண்ண முடியல, அவர் குரலை கேட்க முடியல. இப்படி பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அமைதலாக இருக்கிறாருன்னா ஏதோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு கதவை பூட்டுறாருன்னா அது உங்கள் நன்மைக்காக அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த மாதத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அட்லீஸ்ட் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கர்த்தரை தேடாமல் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாக இருந்தாலும் தனித்தனியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆண்டவர், அடுத்த மாதம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவரை முன்னாடி போக விட்டு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் வரப்போகிற புதிய மாதத்தில் உங்களுக்கு வாசல்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அவரை இன்வைட் பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு முன்னாடி போயிட்டு அப்புறம் அவரை கூப்பிடுறதுல எந்த நியாயம் கிடையாது. கர்த்தர் தாமே அவனுக்கு முன்பதாக நடந்து போகிறவர் என்ற வார்த்தையின்படி அவரை ஃப்ரண்ட்டில் விடுங்க. அவர் முன்னாடி போனார்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாசல்களும் திறந்து வைப்பார். கோணலான வழிகள் சவையாம், தடைகள் எல்லாம் மாறும். உங்களை ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக தொடர்ந்து நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தரோடு நடந்து பாருங்கள், இந்த வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month. God bless you.